எஸ். சார் இப்போ மேஜர் பொசிஷன் அண்ட் மேஜர் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஆக்ஸலரேஷன் ஆஃப் எ சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அந்த கொஸ்டின் வந்ததுன்னா 2 டயக்ராம் உங்கள்கிட்ட வந்து எதிர்பார்க்குறேன். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, சர்க்கிள் போட்டு அந்த டயக்ராம் அதை எதிர்பார்க்குறேன். அதுக்கடுத்து 2 எக்ஸ்பிரஷன் நான் எதிர்பார்க்குறேன். ஒன்று, நீ எக்ஸ் ஆஃப் டி போட்டு ஈக்குவல் டு ஏ காஸ் ஒமேகா டி பிளஸ் ஃபைவ்ன்ற போன்ற அவசியம் கூட கிடையாது. அதை வந்து நீ போடாத எழுத முடியாது, அதனால அதை போட்டுடுற. அடுத்து என்ன பண்ற, இந்த எக்ஸ்பிரஷன்ல நீ என்ன கொடுக்குறன்னா வெலாசிட்டி கொடுக்குற. அதுக்கு அடுத்து என்ன கொடுக்குறன்னா எனக்கு ஆக்ஸலரேஷன் கொடுக்குற. இந்த 3 ஈக்குவேஷன் எழுதிட்டு இந்த 2 படத்தை போட்டுட்டுனா எனக்கு வந்து பாதி மார்க் உனக்கு கொடுத்துருவேன். அதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் எது அப்படின்னு சொன்னோம்னா இந்த விஷயம் தான், அதாவது graphical representation. See, the physics teachers are very particular about the graph. You know that the displacement, velocity, and acceleration, all these physical quantities are the functions of time. உனக்கு அது நல்லா தெரியும். இப்போ நம்ம எடுத்த உடனே எதில் சார் ஆரம்பிக்கும்? டிஸ்பிளேஸ்மெண்ட்ல ஆரம்பிப்போம். இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல நம்ம என்ன எடுத்திருக்கிறோம், நம்ம வந்து இங்கே வந்து ப்ளஸ் ஏ, அதாவது மேக்ஸிமம் எக்ஸ்ட்ரீம் எடுக்கிறோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுக்கும்போது நீ 2 விஷயத்த நீ வந்து நம்ம கவனத்தில் கொள்ளணும். என்ன விஷயத்த கவனத்தில் கொள்ளணும்னா, எந்த பாயிண்ட்ல இருந்து நீ வந்து ஒன் ஃபுல் ஆசிலேஷன் கொடுத்தாலும் டைம் பீரியடு சேம், அதை மறக்கக்கூடாது. சார் நான் அன்னைக்கு சொன்ன சிம்பிள் பிண்டனம் இருக்குடா, இது வந்து சென்டரில் இருக்குது, அது ஈக்குலிபிரியம் பொசிஷன். நீ இங்கேருந்து இழுத்து நீ இப்படி விட்டுட்டனாலும் இங்கேருந்து இப்படி போகுது அப்படின்னு கணக்கு பண்ணுங்கன்னா, இங்கேருந்து இந்த பக்கம் போவோம், மறுபடியும் அது ஈக்குலிபிரியம் பொசிஷன் வரும், ஈக்குலிபிரியம் பொசிஷன்லேருந்து இப்படி போவோம், மறுபடியும் அது ஈக்குலிபிரியம் பொசிஷன் வரும். அது இல்லாமல் இந்த எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு நீ இப்படி ஆசிலேட் பண்ணி விட்ற அப்படின்னு சொன்னோம்னா, அப்படியே ரிலீஸ் பண்ணி விட்றேன்னா, இங்கேருந்து என்ன பண்ணும், ஈக்குலிபிரியம் பொசிஷனை தாண்டி அந்த எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு போயிடும், அங்கேருந்து மறுபடியும் ஈக்குலிபிரியம் பொசிஷன் தாண்டி இந்த எக்ஸ்ட்ரீம் பொசிஷனுக்கு வரும். இப்போ உன்னோட லொக்கேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், லொக்கேஷன் ஆஃப் த பார்ட்டிகல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நான் ஆம்ப்ளிடியூட் வந்து நான் என்ன பண்ணுறேன், அதிகமாக எடுத்திருக்கேன். டிஸ்பிளேஸ்மெண்ட், அப்போ வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து நான் அதிகமாக எடுக்கிறேன், ப்ளஸ் ஏவில் எடுக்கிறேன். ப்ளஸ் ஏவில் எடுத்தோடனே என்ன பண்ணோம், நேராக அந்த குவார்ட்டரில் வந்து என்ன பண்ணோம், கரெக்டாக அந்த இடத்துல என்ன பண்ணோம், ஈக்குலிபிரியம் பொசிஷன் வரும். ஈக்குலிபிரியம் பொசிஷன்லேருந்து வந்து நான் என்ன பண்ணேன், மறுபடியும் என்ன பண்ணேன், இந்த குவார்ட்டருக்கு போகும். இப்போ நான் நான் இதில் காமிக்கிறேன் பாருங்க, நான் அந்த லேசர் பாயிண்ட்ல காமிக்கிறேன் பாருங்க. லேசர் பாயிண்ட் எனேபிள் ஆகலையா? இந்த லேசர் பாயிண்ட்ல இந்த இடத்துல எக்ஸ்ட்ரீம் பொசிஷன், இப்போ இந்த இடத்துல இந்த எண்டில் இருக்கு, இந்த எண்ட்லேருந்து அப்படியே வருது ஈக்குலிபிரியம் பொசிஷன். ஈக்குலிபிரியம் பொசிஷன் தாண்டி என்ன பண்ணோம், அடுத்து எக்ஸ்ட்ரீம் எண்ட், மறுபடியும் என்ன பண்ணோம், இந்த பக்கம் வரும், இங்கே என்னது ஈக்குலிபிரியம் பொசிஷன். அப்போ இந்த ஈக்குலிபிரியம் பொசிஷனில் வந்துட்டு மறுபடியும் என்ன பண்ணோம், இங்கே போகும். ஸோ ஒன் கம்ப்ளீட் ஆசிலேஷன் உனக்கு முடியுது. ஸோ திஸ் இஸ் கால்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். இதில் நீ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், எப்பெல்லாம் இப்போ வந்து இது டிஸ்பிளேஸ்மெண்ட், ஈக்குலிபிரியம் பொசிஷனில் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவா இருக்கும், ஈக்குலிபிரியம் பொசிஷனில் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவா இருக்கும், ஜீரோவாக இருக்கும். இங்கே பாருங்க, இது எதெல்லாம் ஈக்குலிபிரியம் பொசிஷன் பாருங்க, இது ஈக்குலிபிரியம் பொசிஷன். ஓகேவா? இந்த இடத்துல என்ன இருக்கு, டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது, டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஜீரோ. இப்போ இந்த என்னது ஈக்குலிபிரியம் பொசிஷன், இந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது, ஜீரோ. ஸோ யூ கீப் ரிமெம்பர், ஒன்று எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா இந்த இடத்துல இதுவும் ஈக்குலிபிரியம் பொசிஷன், இதுவும் ஈக்குலிபிரியம் பொசிஷன், ரெண்டுமே என்ன ஆகிடும், டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன ஆகிடுது, ஜீரோ. ஆனால் அந்த ஈக்குலிபிரியம் பொசிஷனில் வெலாசிட்டி எப்படி சார் இருக்கும், வெலாசிட்டி அதிகமாக இருக்கும். நான் என்ன சொன்னேன், இந்த பாப், அதாவது பார்ட்டிக்கல் இந்த எண்டுலேருந்து இப்படி வேகமாக போகுது அப்படின்னு சொன்னோம்னா, அந்த மீன் பொசிஷனுக்கு வரும்போது அதனுடைய வெலாசிட்டி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி திருப்பி வரும்போது என்ன பண்ணோம், வெலாசிட்டி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். சார் அப்படின்னா ஆக்ஸலரேஷன் என்னவா சார் இருக்கும், ஆக்ஸலரேஷன் ஜீரோவாக இருக்கும். எங்கே, ஈக்குலிபிரியம் பொசிஷனில். சார் வெலாசிட்டி அதிகமாக இருக்குன்றீங்க, ஆக்ஸலரேஷன் ஜீரோவாக இருக்குன்றீங்க. ஐ cannot accept, I cannot visualize, சார். Sir, you please go to the definition of acceleration. Acceleration is nothing but the rate of change of velocity. அப்போ சேஞ்ச் இன் வெலாசிட்டி இருந்தால் தான் என்ன இருக்கும், ஆக்ஸலரேஷன் இருக்கும். ஆக்ஸலரேஷன் இஸ் மேக்ஸிமம். அந்த பாயிண்ட்ல, ஈக்குலிபிரியம் பாயிண்ட்ல ஆக்ஸலரேஷன் இஸ் மேக்ஸிமம். அப்போ மேக்ஸிமமாக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, அப்போ ரெண்டு இந்த பக்கம் போகும்போது மேக்ஸிமமாக இருக்குது, வரும்போது மேக்ஸிமமாக இருக்குது. மேக்ஸிமமாக இருக்கும்போது when it crosses the equilibrium position in both direction, the value of maximum velocity is same. ரெண்டு டைம் இந்த பக்கம் போகும்போது மேக்ஸிமம் வெலாசிட்டி வந்து ஒரு பர்டிகுலர் வேல்யூ, சே ஃபார் எக்ஸாம்பிள்
பின்னு இருக்குன்னு வச்சுக்கணும்னா இந்த பக்கம் வரும்போது மேக்ஸிமம் வெலாசிட்டி பி தான். அப்போ அப்போ சேஞ்ச் இன் வெலாசிட்டி என்ன வரும்? பி மைனஸ் பி என்ன வரும்? 0 வரும். அப்போ சேஞ்ச் இன் வெலாசிட்டி 0 வந்துச்சுனாக்கா ஆக்சலரேஷன் என்ன வரும்? 0 வந்துடும். ஸோ தோ வெலாசிட்டி இஸ் மேக்ஸிமம், த ஆக்சலரேஷன் இஸ் 0. தட் இஸ் ரெப்ரசன்ட். என்னோட வீடியோ அந்த மறைக்குதாங்க. அங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 0, வெலாசிட்டி அந்த இடத்துல என்ன இருக்கு? மேக்ஸிமமா இருக்கு. ஆக்சலரேஷன் என்ன இருக்கு? 0 இருக்கு. Clear or not? Are you able to understand? So this is the graph. இந்த கிராஃப் போட்டுனா உனக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவேன். ஓகே, குட். ஸோ இந்த கொஸ்டினை வந்து படிச்சுங்க. இப்போ ஐ பாஸ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஸ்லைடு. இந்த ஸ்லைடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எனர்ஜி இன் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். நான் அடிக்கடி உங்களுக்கு கிளாஸில் சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், the major objective of the physics is to find out the energy of the system. நீ எந்த சிஸ்டத்தை நீ எடுத்துக்கிட்டாலும் அதனுடைய ஆற்றல் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் ஃபிசிக்ஸோட வேலை. ஸோ ஆப்வியஸ்லி வி ஹவ் சீன் எ சிம்பிள் ஹார்மோனிக். அப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம்? எனர்ஜி ஆஃப் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். எனர்ஜின்னும் போது என்ன எனர்ஜி இருக்குது நம்மக்கிட்ட? மெக்கானிக்கல் எனர்ஜி. மெக்கானிக்கல் எனர்ஜியில் 2 விதம் இருக்குது, 2 டைப் இருக்குது. என்னென்ன எனர்ஜி? The mechanical energy comprises of 2 energies. One is a potential energy and another one is a kinetic energy. What is the formula for potential energy? Recall the formula for potential energy. Potential energy equal to mgh. What is the formula for kinetic energy? Kinetic energy formula is half mv square. So you know what is by virtue of its position, the potential energy, by virtue of its velocity, the kinetic energy plays important role. Clear or not? mgh. M is the constant mass of the body. G is the acceleration due to gravity. It is a constant. Universal constant. Okay. And another question is H. H is sir, position, sir, displacement, sir. So potential energy is governed by virtue of its position. Whereas in kinetic energy formula half mv square. So 1/2 is a constant. Okay. M is also a constant. Mass of the particle is not going to change in your system. Okay. அப்போ எது வேரி ஆகுது? mv square. V ன்றது velocity. So by virtue of its velocity, the kinetic energy changes. Okay. இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம மனசுல வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? We will find out the total energy of the system. Total energy of the system என்னன்னா, ஒரு you 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 know that the conservation of energy states that energy can neither be created nor destroyed, but it can be transformed from one form to other form. இது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இதான் law of conservation of energy ன்னு சொல்றோம். அப்ப mechanical energy is equal to is nothing but the summation of the potential energy and the kinetic energy அப்படின்னு சொல்றோம்னா, when potential energy decreases, say for example, the total energy of the system is 100, and if you come down to ஒரு 20 ஸ்டெப்ஸ் நீ கீழே வர அப்படின்னு சொன்னோம்னா, ஒன்று நீ எத்தனை ஸ்டெப்ஸ் நீ வந்து கம்ப்ளீட் பண்ணணும்? 20 ஸ்டெப்ஸை நீ கம்ப்ளீட் பண்ணிட்ட. இன்னும் எத்தனை ஸ்டெப்ஸ் நீ கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா 80 ஸ்டெப்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ 20 ஸ்டெப்ஸ் வந்து கைனெட்டிக் எனர்ஜி அப்படின்னு வச்சுக்கிறோம்னா 80 ஸ்டெப்ஸ் என்னன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி. சப்போஸ் நீ 80 ஸ்டெப்ஸ் நீ கீழே வந்துட்ட அப்படின்னு சொன்னோம்னா, அப்போ மீதி எத்தனை ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும்? 20. அப்போ ஒன்று பொட்டன்ஷியல் எனர்ஜி குறைஞ்சதுன்னா கைனெட்டிக் எனர்ஜி அதிகமாகும், கைனெட்டிக் எனர்ஜி அதிகமாச்சுன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி குறையும். ஆனால் ரெண்டுமே எந்த பாயிண்ட் ஆஃப் அட் எனி இன்ஸ்டன்டேனியஸ் டைம், எந்த பாயிண்ட் ஆஃப் இதில் எடுத்துக்கிட்டாலும் டோட்டலாக கைனெட்டிக் எனர்ஜியும் பொட்டன்ஷியல் எனர்ஜியும் கூட்டினா உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, டோட்டல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் கிடைச்சிரும். அதுதான் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. திஸ் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு சி. ஓகே. ஸோ இப்போ இங்கே என்ன எடுத்துருக்காங்க? கே ஈக்குவல் டு ஆஃப் எம்வி ஸ்கொயர் எடுத்திருக்காங்க. இதை நான் ஜஸ்ட் லெட் மீ ஜூம் இட் ஸோ தட் ஐ கேன். எனக்கு இந்த எனக்கு நீ ஈக்குவேஷன் போடும்போது கே ஈக்குவல் டு ஆஃப் எம்பி ஸ்கொயர் போட்டு உனக்கு வந்து நாம் வந்து வி ஈக்குவல் டு நம்ம என்ன பார்த்தோம்? ஏ ஒமேகா பார்த்தோம். அப்போ வி ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வரும்? ஏ ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர். அப்போ அந்த ஸ்டெப்பு போட்டுருவேன். அப்போ இதில் வந்து அல்லது வி ஈக்குவல் டு நம்ம என்னன்னு பார்த்தோம்? வி ஈக்குவல் டு நமக்கு வந்து சப்போஸ் வி இஸ் ஏ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம்னு பார்த்தோம். அதுக்கு நீ என்ன எக்ஸ்பிரஷன் பண்ணுற? ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் omega square a square sin square omega t plus 5. you can அதை நீங்கள் என்ன பண்ணலாம்? சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். அதை சப்ஸ்டிடியூட் பண்ணனா உனக்கு இது கிடைச்சிரும். ஓகே சார். அப்போ அதுக்கடுத்து எனக்கு இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதில் வந்து ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் எஃப் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லுவாங்க? மைனஸ் கே இன்ட்டு எக்ஸ்னு ஒரு ஃபார்முலா இருக்கு.
இதில் அந்த ஃபார்முலாவிலேருந்து எடுத்தது தான் இந்த இது நீங்கள் வந்து இது வந்து கன்சர்வேஷன் ஆஃப் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம வந்து லாஸ்ட் சாப்டரில் நம்ம பார்த்துருக்கோம், டீட்டெயிலாக பார்க்கல, ஆனால் நம்ம வந்து டச் பண்ணியிருக்கோம். இதில் நீங்கள் ஃபார்முலா என்ன எடுத்துருக்குங்க, பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவல் டு ஆஃப் கே எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துங்க. ஓகே, கிளியர் ஆர் நாட்? ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் a ஃபங்க்ஷன் ஆஃப் நான் என்னன்னு சொல்லியிருக்கோம்பா உங்களுக்கு, ஃபங்க்ஷன் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது பொசிஷன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால u ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துங்க இந்த இடத்துல எடுக்கும்போது. ரைட், ஓகே. அப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா இந்த இடத்துல நீங்க போடும்போது என்ன கிடைக்கும், 1/2 k a ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் ஒமேகா டி பிளஸ் 5. சார் எனக்கு இந்த எக்ஸ்பிரஷனே வேணாம் சார், எனக்கு ஜஸ்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவல் டு ஆஃப் கே எக்ஸ் ஸ்கொயர், தட் இஸ் இனஃப். கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு ஆஃப் எம் டி ஸ்கொயர், தட் இஸ் இனஃப். எனக்கு அதுலேருந்து நீங்கள் எனக்கு டோட்டல் போட்ட கடைசியில் எனக்கு என்ன வருது, எனக்கு எனக்கு கடைசி இதில் எனக்கு என்ன கொடுக்குன்னா ஆஃப் கே, இந்த இடத்துல நான் என்ன கொடுக்குறேன், ஏ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ரைட், ஓகே. அந்த எக்ஸ்பிரஷன் எனக்கு போதும். இந்த எக்ஸ்பிரஷன் பார்த்தோன்னா நான் டிக் அடிச்சுக்குவேன். அடுத்து these two graphs are very very important. This you cannot omit it, you cannot neglect it, you cannot ignore it. Please understand. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் இப்படி போடுறேன், எக்ஸ் ஆக்சிஸில் என்ன போடுறேன், நான் டைம் போடுறேன். இதில் நான் வந்து இந்த ஒரு பிளாக்ல இப்படி வருது இல்லையா, இந்த லேசர் பாயிண்ட்ல காட்டுறேன் பாருங்க வேவ். இது வந்து நான் வந்து இந்த வேவ் வந்து நான் என்னன்ற எடுத்துக்கிறேன், இந்த கிரீன் கலரை நான் என்னன்றேன் கைனடிக் எனர்ஜி எடுத்துக்கிறேன். இந்த பிளாக் கலரை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன், பொட்டன்ஷியல் எனர்ஜி எடுத்துக்கிறேன். எக்ஸ்பேண்ட் பண்ணி காட்டுமா, தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ரைட், ஓகே. இப்போ இங்கே ஆரம்பிக்கும் போது இது மேக்ஸிமம் இருக்கும்போது, எது மேக்ஸிமம் இருக்கும்போது, பிளாக் வந்து மேக்ஸிமம் இருக்குப்பா, எனர்ஜி வந்து மேக்ஸிமமாக இருக்குது. இதான் வந்து டோட்டல் எனர்ஜி இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச், ஸோ இட்ஸ் எ ஃப்ளாட் லைன். இந்த லைன் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். பிகாஸ் இன் எனி சிஸ்டம் the total energy is same. We are not going to supply any external energy to that one. So hence the total energy in the system remains constant. Okay. Now, இப்போ இந்த இடத்துல பிளாக்ல நான் என்ன பண்றேன், இந்த வேவ் நான் அங்கே ஆரம்பிக்கிறேன். அங்கே ஆரம்பிக்கும் போது பாருங்களேன் மேக்ஸிமமா இருக்கா, எதுக்கு மேக்ஸிமமா இருக்குப்பா, எதுக்கு மேக்ஸிமமா இருக்கு, பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு மேக்ஸிமமா இருக்கு. சரி, இந்த கிரீன் கலர் பாரு அப்படியே ஜீரோவா இருக்குது பாரு, இதுக்கு மேக்ஸிமமா இருக்கும்போது இது என்னவா இருக்கு, ஜீரோவா இருக்குது. எது எது ஜீரோவா இருக்குது, கைனடிக் எனர்ஜி ஜீரோவா இருக்குது. அப்போ இங்கே பொட்டன்ஷியல் எனர்ஜி குறையுது, இப்படியே குறையுது, ஆனால் இங்கே கைனடிக் எனர்ஜி என்ன பண்ணுது, இப்படியே ஏறுது. அப்போ இது குறைய குறைய இது ஏறுது, புரியுதா, இது ஏற ஏற இது குறையுது. ஸோ த சேம் திங் ஹேப்பன்ஸ் தேர், இட் இஸ் ரெப்ரசன்டட் பை த கிராஃப். சார் இங்கே நீங்கள் வந்து டைம் எடுத்துட்டீங்க சார், இந்த இடத்துல எனக்கு வந்து ஆம்ப்ளிடியூடில் காமிங்க. ஆம்ப்ளிடியூடுன்றது என்னப்பா, நம்ம எக்ஸ்ட்ரீம் பொசிஷனில் போகும்போது என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த இடத்துல நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல நான் வந்து பிளாக் நான் எதுக்கு எடுத்தேன் சொல்லு பார்ப்போம், பொட்டன்ஷியல் எனர்ஜி எடுத்தேன். க்ரீன் எதுக்கு எடுத்தேன், கைனடிக் எனர்ஜி எடுத்தேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல எனக்கு என்ன வருது, ஆக்சுவலாக பார்க்கும்போது எனக்கு எனர்ஜி வந்து டோட்டல் எனர்ஜி சேம் நம்ம சொல்லிட்டோம். இப்போ எக்ஸ்ட்ரீம் எண்டில் பார்க்கும்போது எனக்கு வந்து இங்கே எக்ஸ்ட்ரீம் எண்ட்லேருந்து ஈக்குலிபிரியம் பொசிஷனுக்கு வரும்போது எனக்கு என்ன ஆகிடுது, எனக்கு என்ன ஆகுது, பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் மேக்ஸிமம். ஏன்பா, ஏன் 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 வந்து உனக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து அந்த இடத்துல மேக்ஸிமம் வருது உனக்கு, கேன் யூ டெல் மீ? ஓகே, நவ் யூ டேக் தட். இங்கே பாருங்க, இந்த இடத்துல திஸ் இஸ் எடுத்துட்டோம். இது வந்து டோட்டல் எனர்ஜி இஸ் சேம் கான்ஸ்டன்ட் அப்படின்னு எடுத்துட்டோம். இட்ஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச். இது மைனஸ் ஏ, இது ப்ளஸ் ஏ. இப்போ இங்கேருந்து இப்படி போகுது, இது மேலே ஏற ஏற இது என்ன பண்ணுது, கைனடிக் எனர்ஜி என்ன பண்ணுது, குறையுது. குறைஞ்சி என்ன ஆகிடுது, ஜீரோ ஆகிடுது. கிளியரா நாட்? ஓகே, ரைட். ஸோ ஒன்றுமே இல்லை, இது பொட்டன்ஷியல் எனர்ஜி குறைய 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 கைனடிக் எனர்ஜி என்ன பண்ணுது, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஒன். பொட்டன்ஷியல் எனர்ஜி குறைய 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 கைனடிக் எனர்ஜி என்ன பண்ணுது, இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. இங்கே வந்தால் இங்கே என்னது குறையுது, கைனடிக் எனர்ஜி குறைஞ்சிட்டே வருது, பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன பண்ணுது, மேக்ஸிமம் ஆகிட்டு. திஸ் இஸ் த திங். ஸோ டு நாட் கெட் கன்ஃபியூஸ்ட் வித் திஸ் ஒன். இந்த கலர் வந்து ஒன்றும் நல்லா உனக்கு என்லார்ஜ் பண்ணால் உனக்கு கிளியராக தெரியும். நீங்களே அதை என்லார்ஜ் பண்ணி பார்த்துங்க. ஐ எம் நாட் ஏபிள் டு see the difference between the colors as I am, it's very very small in size. ஓகே, ஸோ இதை போட்டுட்டிங்கன்னா எனக்கு இந்த இது முடிஞ்சிடும். அடுத்து
let me expand this one. The simple pendulum அடுத்த டாபிக் போகும்போது கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்ப்போம். So now we are going to talk about this tau, torque. Torque equal to உனக்கு என்ன வரும் minus L into mg sin theta. இந்த மைனஸ் சைன் வந்து எதுக்கு குறிக்குது அப்படின்னு சொல்றோம்னா இந்த இடத்துல வந்து ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் ஆல்வேஸ் ரெடியூசஸ் த ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். அதாவது இந்த ஸ்ட்ரிங் வழியாக ஆக்ட் பண்ணுறது தான் ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ். இந்த ஸ்ட்ரிங் வழியாக ஆக்ட் பண்ணுற ரெஸ்டோரிங் ஃபோர்ஸு எதை வந்து குறைக்கும் அப்படின்னு சொன்னோம்னா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை குறைக்கும். அதனால் வந்து மைனஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த டவ் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஆல்ஃபா. இது ஒரு ஜெனரல் ஃபார்முலா இருக்குது. இது வந்து ஃபார்முலா நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் வால்யூமில் பார்த்துருப்போம். டார்க் ஈக்குவல் டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இன்ட்டு ஆங்குலர் ஆசலரேஷன். ஆல்ஃபான்றது என்னன்னா ஆல்ஃபான்றது இங்கே வந்து ஆங்குலர் ஆசலரேஷன். ஓகே சார், இந்த இடத்துல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டார்க்குன்றது என்ன அப்படின்னு சொன்னால் ஃபோர்ஸ் இன்ட்டு அந்த டிஸ்டன்ஸ். இப்போ இந்த இடத்துல வந்து உனக்கு வந்து ஃபோர்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொன்னோம்னா எம்ஜி சைன் தீட்டா. நம்ம இப்போ பார்த்தோம் காஸ் தீட்டாவும் டீயும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது, அதனால கேன்சல் ஆகிடுது. எம்ஜி சைன் தீட்டா மட்டும்தான் இந்த டைரக்ஷனில், அப்போ அதனால இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுது. அந்த ஃபோர்ஸு எம்ஜி சைன் தீட்டா. எல்ன்றது லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங்கு, அந்த எல்ன்றது தான் டிஸ்டன்ஸு. அப்போ எல் இன்ட்டு எம்ஜி சைன் தீட்டா. ஓகே, இது ஐ இன்ட்டு ஆல்ஃபா. டார்க் ஈக்குவல் டு மைனஸ் எல் இன்ட்டு எம்ஜி சைன் தீட்டா. இங்கே டார்க் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஆல்ஃபா. அப்போ இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் இல்லையா? லெஃப்ட் சைடு ஈக்குவலாக இருக்குது, ரைட் சைடு ஈக்குவலாக இருக்கும். அப்போ ரைட் சைடு ஈக்குவலாக இருக்கும்போது நம்ம வந்து இந்த ஈக்குவேஷன் நம்ம வந்து போட்டிருக்கிறோம். வி நோ தட் சைன் தீட்டாவுக்கு நமக்கு என்ன வருது அப்படின்னு சொன்னோம்னா சைன் தீட்டாவோட வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிட்டே இருக்கு அப்படின்னா அந்த சைன் தீட்டா பிகம்ஸ் என்ன ஆகிடும்? தீட்டாவாயிடும். சைன் தீட்டா பிகம்ஸ் தீட்டா. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஐ ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் எம்ஜி சைன் தீட்டா எல் போடுறோம். ஆல்ஃபா மட்டும் கண்டுபிடிக்கிறோம், ஆங்குலர் ஆசிலரேஷன் மட்டும் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா ஆல்ஃபா மட்டும் வச்சுட்டு ஐயை தூக்கி அண்ணாண்ட போட்டுடுறோம். அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் எம்ஜி எல் இன்ட்டு தீட்டா டிவைடட் பை இங்கே என்ன வந்துடுது அப்படின்னு சொன்னால் ஐன்றது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த மேத்தமெட்டிக்கலி ஐடென்டிக்கல். சரி, ஓகே. இப்போ இப்போ நம்ம வந்து hence we have proved for that for small q the motion of the bob is simple harmonic motion. அப்போ வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? ஒமேகா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் mgl டிவைடட் பை ஐ. இது வந்து என்னன்னா ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் mgl டிவைடட் பை ஐ. நம்ம t ஈக்குவல் டு நமக்கு என்ன இருக்கும்? நமக்கு t ஈக்குவல் டு 2 பை பை ஒமேகா. டைம் பீரியட் t ஈக்குவல் டு 2 பை ஒமேகா. அப்போ t ஈக்குவல் டு 2 பை ஒமேகா வருது அப்படின்னு சொன்னோம்னா இந்த இடத்துல நீ என்ன பண்ணுற? இதோட இன்வெர்ஸ் போடுற. அப்போ 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஐ டிவைட் பை எம்ஜி இன்ட்டு எல். இப்போ நமக்கு என்ன தெரியும்? நமக்கு வந்து நமக்கு ஆக்சுவலி எம் இட் இஸ் சிம்பிளி இங்கே என்ன சொல்லுவோம்னா ஐ ஈக்குவல் டு எம்இஎல் ஸ்கொயர். நமக்கு வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐ ஈக்குவல் டு எம் இன்ட்டு எல் ஸ்கொயர். அப்போ இந்த இடத்துல எம் இன்ட்டு எல் ஸ்கொயர், இந்த ஐ எடுத்துட்டு நீ எம் இன்ட்டு எல் ஸ்கொயர் போட்டோன்னா எம் கேன்சல். ஆக்சுவலி எம் இஸ் வெரி வெரி நெக்லிஜிபிள். அது வந்து நம்ம வந்து நெக்லிஜிபிள். அப்போ மேலே ஒரு எம் இருக்குது, கீழே ஒரு எம் இருக்குது, கேன்சல் பண்ணிடுறோம். ஐ ஈக்குவல் டு நமக்கு என்னன்னா எம்எல் ஸ்கொயரு. அப்போ இந்த எல் ஸ்கொயர் மேலே இருக்குது, கீழே ஒரு எல் இருக்குது. அதை அடித்தோம்னா மேலே மட்டும் ஒரு எல் வரும். அப்போ கீழே மட்டும் என்ன இருக்குன்னா ஜி இருக்கும். ஸோ டி ஈக்குவல் டு 2 பை இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஜி. திஸ் இஸ் த ஃபார்முலா ஃபார் டைம் பீரியட். ஓகே, ஸோ இது கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு மேலோட்டமாக பார்த்துங்க. ஏன்னா எனக்கும் இங்கே நிறையா டெக்னிக்கல் இது காம்ப்ளிகேஷன்ஸ் நிறையா இருந்ததுனால என்னால் அதை எந்த அளவுக்கு உங்களுக்கு அது புரியுது அப்படின்றது எனக்கு தெரியல. உங்களால் பார்க்க முடியுதுன்றது தெரியல. நானும் ஒரு தடவை போட்டு பார்க்குறேன். பட் ஹவவர் இது வந்து இதோட இந்த லெசன் முடியுது. நான் அடுத்த லெசன் வேவ்ஸ் பண்ணும்போது இன்னும் உங்ககிட்ட ஃபீட்பேக் கேட்டு நான் எப்படி எடுக்கணுன்றதை பார்த்து நான் பண்ணுறேன். ஓகே, குட். நாளைக்கு இதை ஃபுல்லாக படிச்சிருக்குப்பா. குட்.